கர்த்தர் கொடுத்த நாளுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி மார்க் சுவிசேஷம் நம்ம தொடர்ந்து தியானிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி 5வது அதிகாரத்தில் 1வது வசனத்துலேருந்து 20வது வசனம் வரைக்கும் ஒரு மனுஷனை ஆண்டவர் அசுத்த ஆவினால் பிடித்த ஒரு சுகமான வாழ்க்கையில் இருந்த ஒரு மனுஷனை விடுதலை செஞ்சு அந்த மனுஷன் ஆண்டவருக்கு சாட்சியாக எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இதன் மூலமும் நிறைய நமக்கு கற்றுத் தருவார். அதை நம்ம அப்படியே வாசிச்சுட்டு அப்படியே போகிற மாதிரி இல்லாத தியானித்து நம்ம செய்யும் பொழுது நிறையா காரியங்கள் இதுலேருந்து இந்த விடுதலை பெற்ற மனுஷன் செஞ்ச காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அதை நம்ம கற்றுத்துக்குள்ள இந்த வசனத்தை தியானிப்போம், ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வசனங்கள் மூலம் எங்களுக்கு கற்றுத்தாங்க சுவாமி. அந்த மனிதன் ஆண்டவரே பிசாசினால் வேதனைப்படும் பொழுது அவனை விடுதலை செய்யும் பொழுது அவன் எப்படி ஆண்டவரே உமக்கு சாட்சியாக உலகமெங்கும் போனானே, ஆண்டவரே உங்களுடைய நற்செய்தியை சொன்னானே, அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய எங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. எந்த இடத்துல நாங்கள் ஆண்டவரை கட்டப்பட்டு இருக்கிறோமோ அந்த கட்டுகளை உடைத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மயமப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ இந்த உலகத்திலே எங்களுக்கு நீங்கள் விடுதலை செய்து வழிநடத்தவுமா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களில் தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட பேசணுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்து வழிநடத்தப்பொருக்காக நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவையானவர் எங்களை ஆளுகை செய்யும், அதுபடி நடந்து செல்லவும் எங்களுக்கு உதவி செய்யும். துதிக்கிற மயமெல்லாம் நமக்கு செலுத்துது ஏசு ரஜன் நாமத்தின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கு நம்ம கடந்து செல்வோம். இயேசு என்னும் நாமம் என்றும் நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும், சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். ஏசையா 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 ஏசையா. பிறவியிலே முடவன் பேசுனதால் நடந்தான், பிறவியிலே முடவன் பேசுனதால் நடந்தான். குதித்தான் குதித்தான் கோயிலுக்குள் நுழைந்தான், குதித்தான் துதித்தான் கோயிலுக்குள் நுழைந்தான். ஏசையா 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 ஏசையா. எகியோன் ஓடி வந்தான், இயேசுவே என்றழைத்தான். எகியோன் ஓடி வந்தான், இயேசுவே என்றழைத்தான். 6000 பிசாசுகள் அடியோடு அழிந்தன, 6000 பிசாசுகள் அடியோடு அழிந்தன. ஏசையா 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 ஏசையா. கதிமை கூப்பிட்டான், இயேசுவே இறங்கும் என்றான். கதிமை கூப்பிட்டான், இயேசுவே இறங்கும் என்றான். பார்வை அடைந்தான், இயேசுவை பின்தொடர்ந்தான். பார்வை அடைந்தான், இயேசுவை பின்தொடர்ந்தான். ஏசையா 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 ஏசையா. மனிதர் மீட்படைய வேறு ஒரு நாமமில்லை, மனிதர் மீட்படைய வேறு ஒரு நாமமில்லை. வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும், வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும். ஏசையா ஏசையா ஏசையா
இசையா. இயேசு என்னும் நாமம் என்றும் நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும், சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதலாவது வசனத்துலேருந்து இங்கே 20வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு மனிதனுடைய விடுதலையை நம்ம பார்ப்போம். ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் ஆண்டவர் வந்து அந்த ஊருக்கு போகிறாரு. அந்த ஊருக்கு போகும்பொழுது அதில் வந்து எதிர்படுதான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். 2வது வசனத்தில் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கலையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அந்த படகுலேருந்து இறங்கி பிரசங்கம் பண்ணுறதுக்கு இறங்குவார் பார்த்தீங்களா. அப்போ வந்து இந்த அசுத்த ஆவி வந்து பிடிச்சி கல்லறையில் இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, எந்த இடத்துல அவன் இருக்கானோ அந்த மனுஷனுடைய அந்த அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷன் வந்து அவர்கிட்ட ஓடி வரக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு தூரத்தில் தான் இருந்திருக்கான். அப்போ வந்து அந்த இடம் வந்து நம்ம நிறைய பார்த்தா அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். அவன் வந்து அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி இந்த 3வது வசனத்தில் அவன் அநேக தரம் விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டப்பட்டிருந்து சங்கிலிகளை முறித்து விலங்குகளையும் தகர்த்து போடுவான். அவனை வந்து யாரும் நினைச்ச முடியாது, அவனை அடக்கிறதுக்கு ஒருவனாலும் கூடாது இருக்குன்னு சொல்லி 3வது வசனத்தில் நம்ம பார்ப்போம். அப்போ அந்த அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அது வந்து ஆண்டவருக்குள்ள அவன் வர மாதிரி நமக்கு நம்ம தெரியுதுனாலும் ஆண்டவர் வந்து அவனை எப்படி நடத்துகிறாரு அப்படிங்கிற காரியத்தை நம்ம படிக்கும் பொழுது இவன் ஆண்டவர் வந்து எப்பவும் பாருங்கள் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டாருனாக்கி அவனை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத அவனுக்கு சொல்லி கொடுத்து நடத்துகிறவர். நம்ம வந்து நமக்கு எதுவுமே தெரியாத போது நம்ம ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி தரக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறாரு. அதனால் அந்த அசுத்தாவை பிடிச்சவனை வந்து எப்படியாவது ஆண்டவர் வந்து விடுதலை பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அந்த இடத்துல வந்திருப்பார். யாரையுமே முன் குறிக்கிறார்களா அந்த மாதிரி நடத்துறதை நீங்கள் பார்க்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் வந்து அந்த மனுஷனை வந்து வீட்டில் யாருமே வந்து அடக்க முடியாதபடி அவனை அப்படியே விட்டுட்டாங்க. நம்ம இப்போ நிறையா நம்ம முடியாத பிள்ளைங்களெல்லாம் நம்ம பார்க்கோம், ரோட்டில் பார்க்கும்போது அவங்களுக்காண்டி ஜெபிக்கணும். ஏன்னா வந்து இது ஆண்டவர் வந்து இது ஒரு பெரிய காரியமாக கற்றுத்தந்துருக்கிறாருன்னு பாருங்கள். எத்தனையோ நோய்களில் இருந்திருப்பாங்க, கூட போனவங்களாம் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த அசுத்தாவை பிடிச்சவன் ஆண்டவருக்கு எதிர்கொண்டு வந்து வர்றான். அவனை எப்படி கல்லறையில் இருந்திருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ கல்லறையில் கொண்டே உடனேக்கி வீட்டில் எல்லாருமே முடியாத ஒரு சூழ்நிலையில் நிறைய பிள்ளைங்கள்லாம் நம்ம வெளியே ரோட்டில் பார்க்கும்போது மனநிலை பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் இருக்கும்பொழுது நம்ம பார்த்தோம்னா அவங்களால வீட்டில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி தான் விட்டுறது நம்ம பார்ப்போம். ஆனால் அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்படி பிள்ளைங்கள் இருக்கவே கூடாது. அப்படி பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணுங்கிறது நம்ம ஆண்டவர் இந்த கற்றுத்தரக்கூடிய காரியங்கள். அப்போ பார்த்தீங்கன்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல பார்த்தோம்னா அவன் வந்து எதுனாலும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி தான் இருந்திருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான்னு சொல்லி. அப்போ உடம்பு பூரா காயப்படுத்தி அவனே காயப்படுத்திக்கிட்டு இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ அவனுடைய மனுஷனுடைய ஒரு நிலைமை வந்து எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அந்த இடத்த நம்ம பார்த்தோம்னாக்கி இந்த 5வது வசனத்தில் இந்த ஒரு குறிப்புகளை நம்ம பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி இந்த கதிரையா நாடுங்கிறது கல்லையா கடலில் வந்து கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு நாடு. அங்கே தான் அந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் வந்து இருந்தான்னு சொல்லி இயேசுவை சந்திக்கிறான். அவன் வந்து பெரிய வன்முறையிலாம் ஈடுபட்டு யாருமே அவங்க பக்கத்திலே போக முடியாதபடி அங்கே வாழ்ந்து வந்திருக்கான். அவனை கண்டு எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த இடத்துக்கு யாருமே போகவே மாட்டாங்கங்கிற இடத்துக்கு ஆண்டவர் அந்த இடத்துக்கு போகிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல நாம் வந்து எல்லாராலும் முடியாதுன்னு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஆண்டவர் வரும் பொழுது அங்கே விடுதலை கிடைக்குது. அந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து வந்த உடனே இவன் நினச்சிருந்தான் கல்லையிலையும் மலையிலையும் இருந்து காயப்படுத்திக்கிட்டு இருந்து கூக்குரலிட்டு இருந்தவன், தன்னை வெட்டிக்கிட்டு இருந்தவன், இவன் வந்து ஆண்டவர் வந்து கூப்பிடுவான். அந்த 6வது வசனம்
வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவன் வந்து இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொள்றான்னு சொல்லி பார்ப்போம். அப்போ பிசாசு பிடிச்சவனுக்கு வந்து ஆண்டவரை பற்றி நல்லா தெரிஞ்சவொன்னு நினச்சிதான். முதலாவது வந்து அவன் வந்து பணிஞ்சு யாருமே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த மனுஷன், ஆண்டவர் ஒரு மனுஷன் தான் போகிறாரு. போகும்பொழுது இவரை பார்த்தோன்னே பணிஞ்சு காலில் விழுவான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இதுலேருந்து பாருங்கள் பிசாசு வந்து எவ்வளோ தந்திரமாக உள்ளவன்னு சொல்லி. அப்போ இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வேற கேட்கான். உமக்கும் எனக்கு என்ன, நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களே. அப்போ ஆண்டவர் வந்து அவன் பணிஞ்சதுக்கு முன்னாடியே அவனை கீழே இறங்கும்போது அசுத்தாவி அவன் பிரேதக்குழியில் இருக்கான்னு சொல்லும்போது ஆண்டவர் இந்த பிசாசை வந்து வெளியே போன்னு சொன்னாருன்னு தான் நம்ம விளக்கங்கள்லாம் பார்ப்போம். அப்போ அப்படி சொன்னதுனால இவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கும் உமக்கும் என்ன, நீங்கள் தேவனுடைய குமாரன் ஆண்டவரே, நீங்கள் வந்து என்ன வேதனைப்படுத்துறதுக்கு நீங்கள் வரக்கூடாது, இங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு மீந்த சத்தம் விட்டு அவரை ஆண்டவர்கிட்ட அவன் வந்து ஒரு கேள்வி கேட்கான். ஆண்டவர் அதுக்கு எதுவுமே பதில் சொல்லுற மாதிரி இல்லை. ஏனெனில் அவர் ஏன் அது கேள்வி கேட்காங்கிறதுக்கு பதில் வந்து இந்த இடத்துல நம்ம எழுதி தந்திருக்கிறார் ஆண்டவர். ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அப்போ முன்னாடியே சொல்லும் போது தான் இவன் என்ன செய்தான், ஐயோ என்னெல்லாம் கெடுக்க வராங்க, நான்லாம் இங்கே தான் இருப்பேன், இவனெல்லாம் விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு பிசாசு சொல்கிறத நீங்கள் அந்த இடத்துல கேட்கலாம். அப்பொழுது அவன் சொன்னான், அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன் நாங்கள் அநேகராக இருக்கிறபடியா என் பேர் லேகியோன் என்று சொன்னான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ உன் பேர் என்ன பேருன்னு திருப்பி கேட்காரு ஆண்டவர். கேட்கும்பொழுது அவன் அநேக பிசாசுகள் தான், 6000 பிசாசுகள் 7000 பிசாசுகள் சேர்ந்தது தான் இந்த மாதிரி லேகியோன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த படைகளுடைய ஒரு எண்ணிக்கைன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அந்த இதை சொல்கிறான். அவன் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி அந்த இடத்துல அவன் பேரை கேட்கும்போது ஆண்டவர் அடுத்தது சொல்கிறாரு, தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். எங்கே வந்து எந்த திசையில் அந்த திசை இந்த திசைலாம் அவனுக்கு கிடையாது. எந்த திசையிலையும் என்னை வந்து எனக்கு என்ன விரட்டி விட்றாங்க, எந்த திசையிலையும் நீங்கள் என்னை வந்து வெளியே விரட்டி விடாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவர் வந்து வெளியே போன்னு சொல்லும் பொழுது அவன் வந்து வெளியே போயிட்டான். போகும்பொழுதும் உள்ளே இருந்துக்கிட்டு இத்தனை கேள்வி ஆண்டுகிட்ட வந்து கேட்கான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க பிசாசானவன் எத்தனையோ கேள்வி கேட்பான். ஆனால் வந்து அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் வந்து நம்மளோட கூட இருந்தார்னா, அவருடைய வார்த்தை நம்மளோட கூட இருந்ததுனாக்கி முதலாவது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்னாக்கி இந்த காரியத்தை செய்வார். பாருங்க, அவனை துரத்திட்டாரு. அதுக்கு பிறகு அவன் தான் எல்லா கேள்வியும் கேட்டுகிட்டே இருக்கான். என்ன எப்படி துரத்தக்கூடாது, இந்த இடத்துக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கான். அப்போ ஆண்டவர் அதுக்கு பிசாசானவன் கேட்குற கேள்விக்கு எதுவுமே பதில் சொல்லலை. ஏன்னா அவன் கேட்குற கேள்வியெல்லாம் என்னென்னா அவனை பாதுகாக்கக்கூடியதுக்கு அவன் இங்கே இருக்கணும்னு சொல்லியோ மற்ற அவனுடைய தேவையை கேட்டுகிட்டே இருக்கான். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, அவருடைய சித்தத்தை வந்து முதலே அவனுடைய செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் செஞ்சு முடித்த காரியத்தை இவன் வந்து என்ன செய்யறான், இவனுக்கு சாதகமாக கேட்கும்போது ஆண்டவர் அந்த பதில் வந்து சொல்லவே இல்லை. இந்த பேரை கேட்டதோடு சரி, அதுக்கப்புறம் எந்த விதமான காரியங்களையும் ஆண்டவர் வந்து அவனுக்கு சொல்லவே செய்யலைங்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ அந்த பாருங்க, அந்த அவன் அடுத்து சொல்கிறான், அவனிடத்தில் அப்பொழுது அவரிடத்தில் மலை அருகே அநேக பன்றி கூட்டமாக மேய்ந்து கொண்டு, பன்னி நிறைய மேய்ஞ்சிட்டு இருக்குது. இப்போ யூதர்கள் வந்து பன்னிலாம் மேய்க்கக்கூடாது, பன்னியே அவங்க வந்து எதுவுமே வேலை அந்த தொழில் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி சட்டப்படி இருக்குது. அதனால் இந்த பன்னியை வளர்த்தவங்களோ ஏதோ வந்து யூதர்கள் கிடையாது. அந்த இடத்துல ஆண்டவர் போய் சுகப்படுத்துறதுக்குன்னு போகும்பொழுது அந்த மனுஷன் வந்து அந்த பன்னிகளை என்ன விடுங்கன்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவன் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கும்பொழுது அந்த பிசாசுகிட்ட எங்கிட்ட விட்டுருங்க ஆண்டவரே, அந்த கூட்டத்திலேயாவது இந்த மேய்ஞ்சிட்டு இருக்கு அதில் விடுங்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும்பொழுது அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவர்களுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று வேண்டிக் கொண்டான். அந்த பன்னிகளை எப்படியாவது என்னை வந்து நீங்கள் என்னை வந்து அனுப்பிடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்டு நான் இதில் போகிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்குறான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கான். அப்போ இயேசு அவளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உத்தரவு கொடுக்கும்போது தான் அந்த பன்னிகளை போனான். அவன் வந்து ஒரு அசுத்தமான பன்னியில் போனானாலே இப்போ அசுத்தம் தான். அந்த இடத்துல வந்து ஆண்டவர் என்ன செய்தார்னா, விலையேற பெற்ற நம்ம ஆளுகை செய்கிறதுக்கு நம்மளை அனுப்புனார்ல அவருடைய சாயலா, அதுதான் அவர் பார்க்குற வந்து பன்னியை பார்க்கல. அப்போ ஒரு சிலர் வந்து ஒரு வேண்டாத கேள்வி கேட்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் ஆண்டவர் வந்து பிசாசு சொன்னதை கேட்டு இந்த பன்னிகளை விரட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி வேண்டாத கேள்வி கேட்குறவங்க கேட்கும் பொழுது நீங்கள் பதில் சொல்லணும். ஏன்னா ஆண்டவர் வந்து பிசாசு சொன்னதை கேட்டு அவர் அனுப்பலை. ஆண்டவர் வந்து மனுஷனுடைய உயிர் வந்து ரொம்ப பெரியது. அவர் வந்து ஒரு திட்டம் வச்சு நம்மளை வச்சுருக்காரு. பன்னி அப்படி திட்டம்லாம் கிடையாது. பன்னி அது பாட்டுக்கு வரும், மேயும், விற்பாங்க, தொழில் பண்ணுவான், அது வந்து வெட்டி சாப்பிடுவான், அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு காரியம். மிருகங்களுக்கு வந்து அந்த ஒரு பெரிய ஆளுகையே கொடுக்கல.
ஆளுகை கொடுத்த மனுஷன் பிசாசு பிடிச்சி இப்படி இருக்கானேன்னு அவனை விடுதலை செஞ்சணும் அப்படிங்கிற நோக்கம் தான் ஆண்டவர் இருந்ததே ஒழிய இந்த பன்றி மேலே ஒரு பெரிய அவருக்கு வந்து அக்கறை கிடையாது. ஏன்னா மிருகங்களை பற்றி அவ்வளோ ஒரு காரியங்கள் தேவையில்லை. இப்போ நீங்கள் மிருகங்கள் குருவி காக்கை குருவிகளை பார்க்க நீங்கள் விசேஷத்தவங்கன்றது தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அது விசேஷத்தவங்களாக இருந்தாலும் அதை விட விசேஷத்தவங்க நீங்கள் அந்த ஆத்மா பெரிய விலையேற பெற்றதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த காரியங்களுக்காக தான் இது பிசாசு பணிகளை இப்போ அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு பிடிச்சுன்னு சொன்னோன்னே சரின்னு அவர் வந்து உடனே அவருக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயினா உடனே ஏறக்குறை 2000 பன்றிகளுக்குள்ளே அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றிகள் மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் தான் புறப்பட்டு வந்திருக்காங்களே ஒழிய ஒரு மனுஷன் ஏதோ என் பண்ணி போயிட்டே அப்படின்னு சொல்லி எவனும் பண்ணியே கேட்கல. கூட இருந்தவங்க தான், அது வந்து காட்டுக்கடலை அதில் இருந்தவனோ தான் இங்கேயும் வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கும். அங்கே எப்படி செஞ்சார், இங்கே வந்து பார்த்தா இவன் நம்ம மனுஷங்களே போகாத இடத்துக்கு போய் இவனை சுகமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சுகப்படுத்தினதை அவர் பெருமைப்படுத்தலை, பன்றி போயிட்டேன்னு சொல்லி. அப்போ மனுஷன்லாம் என்ன செய்தான், பண்ணிக்கு தான் முதலிடம் கொடுக்கலாம். மனுஷன் விடுதலை பெற்று அவன் சாட்சியாக வாழ்ந்தானேங்கிறதுக்கு இடம் கொடுக்கல. ஆண்டவர் வந்து விலையேற பெற்ற ரத்தத்தினால சிந்தி நம்மளை மீட்டு கொண்டது நம்மளை தான். ஒரு மிருகத்தை அடித்து அதனால நமக்கு விடுதலை முழுமையான ரட்சிப்பு கிடைக்கல. அதனால் நம்மளை ரட்சிக்க தான் வந்தாலே குருவி காக்காக்கு பண்ணிக்கெல்லாம் வரல. ஆனால் அந்த பண்ணியை மேன்மைப்படுத்தி அவன் நினச்சி தான் பண்ணி போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பட்டணத்துக்குலாம் போய் சொல்கிறான். அந்த பண்ணி எவனோ வளர்த்துருப்பான் பார்த்தீங்களா, அவன் சொன்னான். அது அவன் வந்து கேட்ட மாதிரியே தெரியல, மக்கள் தான் போய் சொல்கிறாங்க. இயேசுவிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெரிந்தவனை கண்டு பயந்தார்கள். இப்போ அவன் புத்தி தெரிஞ்சு நல்லா ட்ரெஸ்லாம் கட்டி ஆண்டவர்கிட்டலாம் இருக்கான்னு சொல்லி அவருடைய பாதத்தில் இருக்கான்னு சொல்லினோன்னே இவங்க சந்தோஷத்தானே பட்டிருக்கணும். ஐயோ நம்ம இந்த பண்ணி போச்சேன்னு சொல்லி அந்த பண்ணி மேய்ச்சவனு பற்றியும் ஆண்டவர் சொல்லலைங்க, எழுதலை. அவன் வந்து ஒரு தொழில் பண்ணுறவன் எனக்கு நஷ்டமாயிட்டுன்னு எதுவுமே சொன்ன மாதிரி இல்லை. மக்கள் தான் போய் கேட்டு பண்ணி போச்சேன்னு சொல்லி சொல்கிறாங்கங்கிறத ஒரே வசனத்தில் முடிஞ்சுது. அப்புறம் பிசாசுகள் பிடித்திருந்தவனும் பன்றிகளுக்குள்ளே சம்பவித்ததை கண்டவர்களும் அவருக்கு விவரமாக சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள்னு பார்ப்போம். அப்போ பண்ணி மேய்க்கிறவன் பண்ணி போனால் பரவாயில்ல, இவன் எத்தனை கஷ்டப்பட்டு எவ்வளோ கல்லுகளை தன்னை காயப்படுத்திக்கிட்டு ஒரு குடும்பம் இதெல்லாம் இல்லாமல் இருந்தானே, அவனை விடுதலை செஞ்சுருக்கிற ஆண்டவர் வந்து எவ்வளோ பெரிய வல்லமை அவனுக்கு பாய்ந்து அவன் இப்படி உட்கார்ந்துருக்கானே, அவனை பற்றி நம்ம சந்தோஷப்பட வேண்டாமா, பண்ணி போனால் போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி யாருமே விடவே செய்யலை. இவர் ஏன் இப்படி தப்பு பண்ணாருங்கிறத தான் சொல்கிறான். ஏன் ஆண்டவர் விடுதலை எப்படி பண்ணலாம்? அதாவது மனுஷன் நம்ம பக்கத்தில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னாக்கி நல்ல ஒரு பையனோ பிள்ளைங்களோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு குடும்பத்தில் நல்ல வசதியாகி அவங்க நல்லா படித்து நல்லா வேலை பார்த்து அவங்க ஒரு சூழ்நிலையில் அவங்க அம்மா அப்பாலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. இந்த பிள்ளைங்க காலத்தில் வந்து நல்லா ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அன்றைக்கி ஐயோ இவங்க என்ன இப்படி ஆசீர்வாதம், எப்படி பொய் சொன்னாங்களோ எப்படி ஆனால் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைங்களாகவும் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க வந்து அந்த மாதிரி சொல்கிறது இவர் நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம், நான் இது அவ்வளோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி காரியங்கள் தான் இங்கேயே நடந்திருக்கு பாருங்கள். பிசாசு பிடிச்சவன் சுகமானதுக்கு இது பண்ணாமல் பண்ணியை போய் மேன்மைப்படுத்திக்கிட்டு பேசுனாங்க. எங்கள் எல்லையை விட்டே போங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பற்றி சொல்கிறான். அந்த ஒரு மனுஷன் தான் சுகமாக்குறதுக்கு ஆண்டவர் இந்த ஊருக்கு போயிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போது அந்த சுகமான மனுஷன் என்ன செய்தான் பாருங்கள், அவன் வந்து ரொம்ப ஆண்டவருக்குள்ளே முதலே வந்தவனை பணிஞ்சிட்டான் பார்த்தீங்களா. அப்போ அவனுக்குள்ளே பிசாசு இருந்தாலும் அவனுக்குள்ளே இருந்த ஒரு காரியம் ஆண்டவர் நடத்திருக்காரு. அவனை சுகப்படுத்தணுங்க ஒரு வாஞ்சியோடு தான் வந்திருக்காரு. அவனுடைய வாழ்க்கையில் வச்சுருக்க திட்டம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திட்டம் வச்சுருந்தாருன்னா பிசாசு என்ன பண்ணாலும் சரி அது வந்து அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய திட்டம் மாத்திரம் நிறைவேறணும்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இந்த 18 to 20 வரைக்கும் பாருங்கள். அப்படியே அவர் படகில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு. பிசாசு சோமாயி அவன் நல்லா ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இருந்தான்னு சொல்லி பார்க்க பார்த்தீங்களா. அப்போ ஆண்டவர் திருப்பி இவங்க போங்கன்னு சொன்னோன்னா அவர் வந்து மறுபேச்சே பேசலை. நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறோம், நீங்கள் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஏற்றுக்கலன்னா அவங்ககிட்ட போய் தர்க்கம் பண்ணுறதோ மற்ற எதுவும் ஆண்டவர் செய்ய சொல்லவே இல்லை வேத வசனத்தின்படி. அப்படி செய்தது ரொம்ப தவறானது. நம்ம அந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரோ அந்த வழிநடத்தலுக்கு நம்ம போயிடணும். அதை தான் இவர் செய்தார். ஆண்டவரே அப்படி செஞ்சுருக்கும்போது நாம் எப்படி செய்யணும்னு பார்த்துக்கோங்க. ஆண்டவர் பரலோகத்திலேருந்து பரலோக பிதா அனுப்பின தேவனுடைய குமாரனுக்கு இந்த மாதிரி அவர் சொன்ன உடனே செஞ்சுட்டார். அந்த இடத்த விட்டு போகிறான்னு சொல்லி பார்க்கும். அப்போ இவன் என்ன செய்தான், நான் படித்திருக்கேன், என்ன சுகப்படுத்திருக்கீங்க ஆண்டவரே, நான் எப்படி கல்லறையிலேருந்து அசிங்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு
என்னை சுத்தப்படுத்திருக்கீங்க, நான் இப்போ எப்படி தெளிஞ்சவனாக இருக்கேன், நான் என்னை விட்டுட்டு போகிறீங்களே, நானும் உங்கள் கூட வரேன், நான் எனக்கு செஞ்ச காரியங்கள் நீங்கள் உங்களை வந்து மறக்கவே முடியாது என்னுடைய வாழ்க்கையில். நம்ம ஒரு காரியங்கள் யாரும் செஞ்சாங்கன்னாக்கி ஒரு பெரிய காரியமான சின்ன காரியமானாலும் அது வந்து நன்றி மறக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மறக்காதபடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவரே நீங்கள் எப்படிலாம் எனக்கு செஞ்சீங்க, அதனால நான் உங்களை மறக்கவே மாட்டேன், எனக்கு இந்த மாதிரி உதவி செஞ்சீங்கன்னு சொல்லி நிறைய பேர் மறக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி நன்றியோடு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி தான் இவன் என்ன சொல்கிறோம்னா, அப்போ ஆண்டவர் செஞ்சது இவன் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மாற்றம். அவனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு விடுதலையை தந்திருக்காரு. அந்த விடுதலை பெற்றுக்கொண்டு இவன் என்ன செய்யலை, எங்கேயோ ஊரில் போய் அப்படியே இருக்கணும்னு சொல்லவே இல்லை. குஷ்டரோகிக்கு ஆண்டவர் சொன்னார், நியாயப்பிரமாணத்தின்படி செய்யுன்னு சொன்னார்னா அவன் ஊர் புறம் சொல்லி ஊழியம் பண்ண முடியாது. அதாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வார்த்தை சொல்வார், அதுக்கு கீழ்ப்படியணும். ஆனால் இந்த பிசாசினால் சுகப்படுத்த மனுஷன் வந்து அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்கணும். உத்தரவு கொடுங்க ஆண்டவரே, நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்கான். அப்போ வந்து இயேசு பதில் சொல்கிறாரு பாருங்க. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உனக்கு பதில் சொல்லாமல் அவர் நான் உனக்கு சொல்கிறது நீ செய் அப்படின்னு சொல்லி, அப்படி அதான் யாருக்கும் பதில் கொடுக்குறவனுக்கு தான் கொடுக்கணும். ஆனால் பதிலுக்கு வேண்டாத கேள்வி கேட்கும்பொழுது அதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கேற்ற விளக்கங்களை கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் செய்கிறாரு. நீ உன் இனத்தாரிடத்திலும் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்த பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கும். அந்த 20ஆம் வசனத்தில் அந்த தெக்கப்போலிங்கிறது ஒரு 10 பட்டணம், அது பக்கத்தில் இருந்த ஒரு 10 பட்டணங்களுக்கு போய் அந்த ஆள் நற்செய்தியை சொல்லி ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இப்போ நம்ம விளக்கங்களை பார்க்கும்பொழுது அந்த நாட்களில் பார்த்திங்கனாக்கா அந்த கல்லறையில் இருந்த அந்த மனுஷனை பற்றி பார்க்கும்பொழுது 5வது வசனமும் 6லேருந்து அந்த 5 அதிகாரம் தான். மார்க் 5வது அதிகாரத்தில் 6வது வசனத்துலேருந்து 13வது வசனத்து வரைக்கும் ஒரு விளக்கங்களை பார்த்திங்கன்னாக்கி அந்த மனுஷன் வந்து இயேசு கிறிஸ்துவோட வந்து முதல்ல மிகவும் மரியாதையோடு நடந்து கொண்டான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். நடந்துக்கிட்டு அப்போ வந்து பின்பு அந்த அதை ஏற்று ஒரு பேசுகிறான், நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 தன்மையும் அவன்கிட்ட இருக்குது. ஏன்னா பிசாசனுடைய தன்மையும் மனுஷனுடைய தன்மையும், மனுஷன் வந்து ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்வான், பிசாசு பிடிச்சவன் கீழ்ப்படிய மாட்டான். இந்த 2 காரியமும் அவனுக்கு இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஆனால் வந்து ஆண்டவர்கிட்ட வரும்போது அவனுடைய வாழ்க்கை எப்படின்னா, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஆண்டவரே ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷனை அவன் வந்து ஆண்டவரே நீங்கள் எப்படியாவது நீங்கள் என்ன விடுதலை செஞ்சுருங்க அப்படி இப்படின்ட்டு ஆண்டவர் வந்து என்ன செய்தான்னா மேன்மைப்படுத்துகிற வார்த்தையே பேசுகிறான். ஆண்டவர் வந்து ஒரு என்ன இப்படி வந்தீங்க, என்ன எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் கிடையாது. ஆண்டவர் வந்து முன்னாடியே சொன்ன காரியங்கள் நடந்ததுனால இவன் வந்து என்ன செய்யறான்னா ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும், நம்ம எப்படியாவது விடுதலை பெற்று கொடுவோம். ஆனால் ஆண்டவருடைய தேவனுடைய குமாரன்னு சொல்லி அறிக்கை செய்தான். அவனை வந்து அந்த அசுத்தாவியை எப்படி நான் வந்து விரட்டணுங்கிறதையும் அவன் சொல்லலாம், பண்ணிக்கல விரட்டணும்னு. இப்போ நிறைய காரியங்கள் இந்த மனுஷன்கிட்ட நிறைய காரியங்கள்னா முதல்ல பணிஞ்சு கொள்றான்னு சொல்லி பார்க்கும். அப்புறம் எனக்கும் உங்களுக்கும் என்னையா அப்படின்னு சொல்லி கேட்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவரே நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் இந்த அசுத்தாவியை இந்த புறப்பட்டு போய் நீங்கள் யாருக்கும் சொல்லியிருக்கீங்க, அதனால் இவன் புறப்பட்டு போயிடுவான். ஆனால் என்னை வந்து இந்த இடத்துல விட்டுறாதுங்க, இந்த இடத்துல விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிறைய உரையாடல் வந்து ஆண்டவரோட கூட பேசுகிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து 8வது வசனத்தில் சொல்கிறார், அசுத்தாவியாக கட்டளையிட்டு இருந்தார் வெளியே போன்னு சொல்லி. அதை நீங்கள் பார்க்கலாம். எங்களை வெளியேற்ற உமக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லி அதை சொல்கிறான். அவன் வந்து சொல்லுற காரியங்கள் பாருங்கள், என்னெல்லாம் நீங்கள் ஒன்றும் விரட்ட முடியாது அப்படின்னு கேள்வி கேட்கான். அவனை வந்து துன்பப்படுத்தினால அதை நிறுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து அதை சொல்கிறாரு. வந்து ஆண்டவர் வந்து இப்போ ஒருத்தர் வந்து கஷ்டப்படும் பொழுது அந்த கஷ்டத்துலேருந்து அவர் விடுதலை செய்தது முதலாக செஞ்சுருந்தார். அதை தான் இங்கே சொல்கிறான். ஆனால் அவன் வந்து இதெல்லாம் செய்ய முடியாது, உங்களுக்கும் எனக்கும் என்ன அப்படின்லாம் சொல்லி கேட்கும் பொழுது அதெல்லாம் இல்லை, நான் முதல்ல வந்து என்ன செஞ்சுட்டேன், நீ வெளியே போன்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டேன்னு சொல்லி அதுக்கு வந்து அப்பீலே கிடையாது. ஆண்டவர் விடுதலை செஞ்ச பிறகு எந்த மனுஷனும் நம்மளை வந்து ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத இந்த இடத்துல நம்ம படிக்கலாம். அவனுடைய பேரை வந்து ஆண்டவர் கேட்காரு. அந்த பேர் வந்து இந்த பட்டாளத்துக்குடைய ஒரு நம்பர்ஸ் தான், அந்த நம்பர்ஸ்னு சொல்லி நம்ம பார்க்கோம். நிறைய பேர் இருந்ததுனால அவன் வந்து அந்த நம்பர்ஸை சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய காரியங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அவரோட அந்த பட்டாளத்தில் இந்த
போர்லெல்லாம் மறித்து அந்த மாதிரி இருந்ததுனால இந்த காரியத்தை சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் வரும் பார்த்தீங்களா. அதில் நம்ம வேதத்தில் என்ன கொடுத்துருக்கிறாரோ ஆண்டவர் அதுதான் நம்ம செய்யணும். அவன் வந்து அந்த 2000க்கு மேலே பண்ணி தான் அது உளுந்துன்னு சொல்லி நம்ம பார்க்கும். இந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே செல்வதற்கு இயேசு ஆண்டவர்கிட்ட வந்து அனுமதி கேட்ட பிறகு தான் அவன் வந்து அந்த இடத்துக்கு போகிறான்னு சொல்லி நம்ம பார்க்கும். அப்போ வந்து அவன் அனுமதிக்கப்பட்ட பிறகு தான் அந்த 2000 பண்ணி என்ன செய்யுது மலையிலேருந்து விழுது. அப்போ எல்லாருமே என்ன செய்தாங்கன்னா ஆண்டவர் தான் இது பூரா செஞ்சது, இந்த தவறு பூரா ஆண்டவர் தான் செஞ்சார், இவர் தான் அழிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சார் அப்படின்னு சொல்லி இவர் அழிக்கிறதுக்கு அந்த இதில் செயல்னாக்கி எப்படி அந்த பண்ணி வந்து செத்துருக்கும். அந்த இவர் வந்து விரட்டுறதா பேயை எப்படியோ விரட்டலாம்லாம். ஏன் அவன் பண்ணிக்கல போகிறேன்னு சொன்னோம்னாக்கி அந்த பண்ணிகளை எப்படி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி இந்த பண்ணியை பற்றி நிறைய பேசுறானுவ. பண்ணி குற்றத்தையே சொல்கிறானுவ. அந்த பண்ணி மேய்ச்சவனோ அந்த பண்ணிக்கு உரிமையாளரோ எவனும் வந்து அந்த இதில் ஆண்டவர்கிட்ட பேசினதாகவே பைபிளும் இல்லை. விளக்கங்களை நீங்கள் படிச்சிங்கனாலும் அதில் இல்லை. இவங்களாக தான் அது திட்டம் போட்டு இந்த பண்ணியை எப்படி 2000 பண்ணியை நீங்கள் நஷ்டமாக்கிட்டீங்க, அதனால் வெளியே போங்கன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்காருன்னா, நான் இப்போ சொன்னேன் பாருங்க, அது மாதிரி பன்றியை பாய்க்கலும் ஆண்டவர் பிசாசு பிடிச்ச மனுஷன் ஒரு மனுஷனுடைய ஆத்மா விலையேற பெற்றது. ஆண்டவருக்கு வந்து மனுஷன் தான் வேணும், பண்ணி முக்கியம் இல்லை. ஆனால் மனுஷன் எப்படி இருக்கான் பாருங்கள். பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது பார்க்குறப்ப. அவன் சொல்லும் பொழுதே பாருங்கள், அந்த மனுஷன் விடுதலையாகி அவன் வந்து எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யறதுக்கு அவன் வந்து பிசாசு பிடிச்சி நோயில் கிடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி வந்தோடனே நினச்சிதான் நம்ம விடுதலை பெறணும், ஆண்டவரே விடுதலை பெறணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம நிறைய பேர் செய்கிறோம். ஆனால் வந்து இவங்க யாரும் ஜெபிக்கவும் இல்லை, அவனுக்கு வேண்டுதலும் செய்யலை. ஆனால் விடுதலையான மனுஷனுக்காவது ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி செய்யவே இல்லை. ஆண்டவரை வந்து நீங்கள் எப்படி இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு போகிற மாதிரி அவனை செய்தான். ஆனால் ஆண்டவர் அதுக்கு கவலைப்படலை. ஆனால் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் நடக்கிறதுக்கு நீ உன் வீட்டுக்கு போ, உன் ஜனத்தாட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அனுப்புறதை பார்க்கும் பொழுது இங்கே 17வது வசனத்தில் சொல்லியிருக்குதுன்னா, அந்த பிசாசு நம்ம முக்கியமாக இதுலேருந்து என்ன குறிப்பாக தெரியும்னாக்கி இந்த மருந்து இந்த பண்ணி செத்து போச்சான்னு சொல்லி தான் அவங்க வந்து ரொம்ப அந்த பட்டணத்தில் ஓடி பிசாசு பிடிச்சவனை பிடிக்கிறதுக்கு அந்த பட்டணத்தில் போய் ஏசு ஆண்டவரே இவர் வந்ததுனால தான் இதெல்லாம் நடந்தது, இந்த காற்றையும் கடலையும் முதல்ல ஆட்டினாரு, அது மாதிரி இதையும் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கம்பேர் பண்ணி அந்த மக்கள் போகிற மக்கள் தான் அவங்க வந்து சொல்கிறத பார்க்கும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தாருன்னா, மக்கள் அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இவனை விடுதலை செஞ்சாச்சு, இவன் வந்து வஸ்திரம் தரித்தவனா பாகத்தில் இருக்கான், அவனுக்கு இந்த 3 வசனம் தான் ஆண்டவர் ஒரே வசனத்தில் சொல்கிறாரு, நீ ஜனத்துக்கிட்ட போ, உன் மக்கள்கிட்ட போ, எல்லாத்தையும் சாட்சியாக நீ சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் வந்து பாருங்கள், அவன் வந்து இதை கண்டவங்கெல்லாம் இந்த கடலை பற்றி அதை பற்றிலாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை நீ தனிப்பட்ட இதில் வந்து நீ என்ன செய்ய, நீ வந்து நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா. நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் இப்படி விடுதலை கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு சாட்சியாக வாழணுங்கிற அதெல்லாம் விட்டுட்டு பார்த்திங்கனாக்கி நமக்கே நிறைய பார்த்திங்கனாக்கி ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுதோ ஆண்டவருடைய ஐக்கியத்தில் நம்ம இருந்து அவரை பற்றி நம்ம உண்மையாக சொல்லும் பொழுது உண்மையாக அப்படி விடுதலை பெற்றுக்கொண்டு அவன் சாட்சியாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு சமுதாயத்தில் சில இழப்புகள் வரும், நம்ம பொருளாதார இழப்புகள் கூட வரும், நிறைய தனிப்பட்ட இழப்புகள் வரும். அதெல்லாம் வந்து நம்ம மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் வந்து நமக்கு போதுமானவர். அவர் போதுமான காவலாளராக நமக்கு இருக்கிறதுனால அவரே நம்ம இருதயத்தில் வச்சு நம்ம காத்துக்கொள்றதுக்கு நம்ம முதலாவது ஆண்டவர் வசனம் தான், வார்த்தை தான் நமக்கு இருக்கணும். உபாகம் 11:19 பார்த்தீங்கன்னாக்கி அவர் வார்த்தைகளை தான் நம்ம இருதயத்தில் வைக்கணும். சங்கீதம் 119:10 பார்த்தீங்கன்னா என் முழு இருதயத்தோடு உண்மை தேடுகிறேன்னு சொல்லலாம். முழு இருதயத்தோடு அவருடைய வார்த்தையை தேடும் பொழுது அவருடைய வசனத்துக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும் பொழுது இந்த எந்த காரியமும் பிசாசானவங்களை பற்றி சொன்ன எந்த காரியத்தையும் அவன் வந்து என்னமோ மக்களுக்கு சொன்ன காரியத்துக்கு அவனும் இடைப்படலை, ஆண்டவரும் அவனை விடவே இல்லை. முதலாவது அவன் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்ததுனால நம்மளும் அர்ப்பணித்து வாழ்க்கை வாழும் பொழுது இந்த எந்த காரியம் மக்கள் நம்மளை எதிராக வந்தாலும் ஆண்டவர் நம்மளோட கூட இருந்து ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்கும்பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை நமக்கு கற்று தந்து வழிநடத்துவார். அதனால் இந்த 20வது வசனம் 5:20 ஆண்டவர் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து அங்கீகரித்த அந்த சொல்லப்பட்ட படகுல ஏறின போது அவன் வந்து வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து அவன் என்ன சொல்லியிருப்பான்னு நம்ம ஒரு தியானத்தினால நான் எழுதி வச்சுருக்கேன். நம்ம வசனம் நிறைய வசனங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட எப்படி பேசுவார்ல, அந்த வசனத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கி நானும் உம்மோட இருந்தோம்னாக்கி நான் வந்து குணமடைஞ்சிட்டேன், நான் சுகமடைஞ்சிட்டேன். அது மாதிரி உம்மோட கூட இருந்தோம்னாக்கி நிறைய மனுஷங்களை சுகப்படுத்துவேன்,
ரட்சிப்பை நீங்கள் எங்களுக்கு தந்ததை நான் வந்து அவங்களுக்கு சொல்லுவேன். அப்படி நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே, நான் உங்கள் கூட வர்றேன். இவங்க கூட இருந்தோம்னா, இந்த ஊரில் இருந்தோம்னாக்கி இவன் பழையபடி அந்த பிசாசு என்கிட்ட வந்துடுவான். மறுபடியும் நான் இந்த பண்ணி கொடுத்து இந்த கலரில் தான் இருந்துட்டு இருக்கணும். இவங்க இருக்க இடத்துல வந்து நான் வந்து என்ன செய்ய முடியாது, உமக்கு சாட்சியாகவோ நீர் வந்து எனக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையை வந்து நான் பயன்படுத்தவோ முடியவே முடியாது ஆண்டவரே. இவங்க கூட இருந்தோம்னா தயவுசெய்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவன் தீர்மானித்து தான் ஆண்டவர் சொன்னதான் நான் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன் இனத்தார்ட்டையும் வீட்லேயும் போய் நீ இப்போ சாட்சியாக இரு. வீட்டுக்கு சாட்சியாக இருந்தாலே, உயிருள்ள சாட்சியாக இருந்தாலே மற்ற எல்லாருக்கும் சாட்சியாக தான் நம்ம இருப்போங்கிறத ஆண்டவர் சொல்லுவார். அவர் சொன்னவுடனே அவர் வந்து வீட்டுக்கு போன்னு சொன்னோன்னா அந்த இடத்துல அவன் கீழ்ப்படிஞ்சு, ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு அவன் போகிறான். 10 பட்டணத்துக்கு போய் அவன் நாடெங்கும் போய் அவனுக்கு ஆண்டவருக்கு சாட்சி சொல்லி அவன் மற்றவங்களுக்கு சுகத்தை கொடுத்துருப்பான். உயிருள்ள சாட்சியாக எழும்பின நற்செய்தியை வந்து ஆண்டவர் எனக்கு ஒரு நற்செய்தியை ஒரு வார்த்தையை அனுப்பி அவர் சுகம் கொடுத்தாரு. இந்த பிசாசின் பிடியிலேருந்து நான் கல்லறையிலேருந்து நான் காயப்பட்டவனாக இருந்த பொழுது என்னுடைய காயங்களுக்காக என் தேவன் வந்து சிலுவையில் மரணத்தை ருசி பார்த்து அவர் என்னோட கூட இருக்கிறதுனால அவர் எனக்கு எல்லாத்தையும் செய்ய வல்லமுள்ளவர் எனக்கு சொன்னார். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாட்சியாக வாழ்ந்த அந்த மனுஷன் இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். தேவனுடைய ரட்சிப்பை நாம் வந்து பெற்றுக்கொண்டோம்னாக்கி இவன் வந்து பாருங்கள், அந்த விடுதலை பெற்றுக்கொண்டோம்னா அந்த ஆளால் இருக்க முடியலை, ஆண்டோட்ட இருப்பேன், இல்லாட்டா நான் 10 பட்டணத்துக்கு போகிறேன்னு சொல்லி போயிட்டாரு. அப்போ நற்செய்தியை சொல்கிறதுக்கு ஆண்டுடைய வார்த்தை விடுதலை செஞ்சிருந்தாலும் நமக்கு ஆண்டுடைய விடுதலையை மறுபிறப்பு நமக்கு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டு நம்ம வாழும் பொழுது, ஆண்டுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது சும்மாவே இருக்க மாட்டோம். இந்த ஆள் மாதிரி நம்ம 10 பட்டணத்துக்கு போய் அவர் சுவிசேஷ நற்செய்தியை சொன்னார்னு சொல்லி பார்க்க சாட்சியாக வாழ்ந்தார்னு. அப்படின்னு தேவனுடைய ரட்சிப்பை நாம் கிருபையாக பெற்று நம்ம வாழ்கிறவங்களாக இருந்தோம்னாக்கி நம்ம கடைபிடிக்க வேண்டியவெல்லாம் ஆண்டவருடைய கட்டளையை கொடுத்தாருன்னா அதுக்கு கீழ்ப்படியணும். நம்ம வீட்டுக்கு போச்சோன்னா அந்த வீட்டில் வந்து இனத்தாருக்கும் நம்ம சாட்சியாக இருக்கணும்னு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது இந்த மனுஷனை போல் நாமளும் வந்து ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது நம்மளே நான் பயன்படுத்துவார். ஏன்னா இவர் இனத்தாருக்கும் வீட்டுக்கும் போச்சோன்னா முதல்ல தொடங்குறதே வீட்டில் தான். வீட்டில் சாட்சியாக இருக்கும்போது நம்ம உலகத்துக்கு எல்லாத்துக்குமே சாட்சிகளாக இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் நற்செய்தி பண்ணியே முதலாவது வீட்டில் தான் நம்ம தொடங்குறாரு. அப்படிப்பட்ட வீடுகளாக நம்ம வீடுகள் மாறணும். இந்த மனுஷன் எப்படி ஒரு இடத்துல இருக்காமல் கலரில் இருந்த மனுஷனை ஆண்டவர் சுகப்படுத்தணுன்னா எப்படி ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சு அவர் பட்டணமாக போய் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்தாரோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்றதுக்கு நமக்கு எந்த இடத்துல தந்திருக்கிறாரோ, எந்த இடத்துல நம்மளை இருக்க சொல்கிறாரோ, எந்த இடத்துக்கு போக சொல்கிறாரோ அந்த இடத்துக்கு போய் நம்ம ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்கிறதுக்கு இன்றைக்கி அர்ப்பணிப்போம். அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். இந்த மனுஷனுக்கு எப்படிப்பட்ட விடுதலை கொடுத்தாரோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய பிள்ளைங்க வந்து பிசாசின் பிடியிலாக கிடந்து நிறைய வேதனைப்படுகிறத நம்ம பார்ப்போம். இப்படி ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக விடுதலை பெறதுக்கு இந்த வசனங்களை நம்ம தியானிப்போம். ஆண்டவர் அநேக பிள்ளைகளை சுகப்படுத்தணும்னு சொல்லி ஜெபிங்க. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறவராக இருக்கார். அவனால் ஜெபிக்க முடியாது, ஆனால் நாம் ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யணும். இந்த நாட்களில் பாதுகாப்பற்ற நாட்களில் நல்லா இருக்கிறவங்களே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் இருக்கும் பொழுது எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்? அந்த ஆண்டவரே நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுத்து ஒரு பெரிய பாதுகாவலர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வார்த்தையின் மூலமாக பிள்ளைகளை சுகப்படுத்துங்கன்னு சொல்லி இன்றைக்கி வாஞ்சியோடு அந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிப்போம். அந்த பெரிய காரியங்களை அநேக பிள்ளைகளை விடுதலை செஞ்சு நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்மளாக வாழவும், அந்த பிள்ளைகளையும் நம்ம வழி நடத்தக்கூடிய பிள்ளைகளாக வழிநடத்தப்பட ஆவியானவர் நமக்கு கற்றுத்தந்து வழிநடத்த இன்றைக்கி அர்ப்பணிங்க. அந்த பெரிய காரியங்களை செய்வார். ஆமாம். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே. ஆம் சுவாமி, நீங்கள் மாறித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கேன் என்று சொன்ன தேவன், மரித்து ஆண்டவரை அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிற தேவன், எங்களோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கீங்க. இன்றைக்கு ஆண்டவரை நாங்கள் தியானித்தது போல் இந்த கல்லறையிலே கிடந்து ஆண்டவரை அசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்ட மனிதனை விடுதலை செய்து அவனை எத்தனை 10 பட்டணத்துக்கு போனான் என்று நாங்கள் வாசிக்கிறோமே, நற்செய்தியை சொன்னான் என்று வாசிக்கிறோமே சுவாமி. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அலக்கழிக்கப்பட்ட பிசாசின் பிடியிலே கிடக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலை தந்து அவர்கள் நற்செய்தியை அறிவிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட அநேக பிள்ளைகள்
எழும்ப என் தேவன் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் சொன்னதை அப்படியே நாங்கள் செய்யும் பொழுது அதுக்கேற்ற பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் என்று சொன்னீங்களே, அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட இடத்திலே உங்களுடைய வல்லமுள்ள பிரசனம் இறங்கட்டும், உங்களுடைய வார்த்தை இறங்கட்டும். நீங்கள் சொல்லும் பொழுதுதான் அது நடக்கும் ஆண்டவரே. முன்பே சொல்லி அந்த மனுஷனை சுகப்படுத்தினீர், அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு பிள்ளைகளையும் நீங்கள் தொட வேண்டுமாய், சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கட்டுகள் உடைக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் செய்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மனுஷனுக்கு செய்தது போல ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய பாதுகாவலராக அண்டு ஒரு நற்செய்தியை கெடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. உங்களுடைய வல்லமை ஒரு பிரசன்னம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. உங்களுடைய அக்கினின் அபிஷேகத்தினால் நிறைத்த பிள்ளைகளை ஒரு பெரிய பாதுகாப்புக்குள்ளே, ஒரு அரவணைப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய என் தேவனுக்கு வல்லமை உண்டு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுத்து வழிநடத்த போகிறக்கா நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொரு குறைகளையும் நிறைவாக்கி தாங்க. உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து நீ சொல்வதை கேட்டு உங்களுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து வாழ்கிற வாழ்க்கைகளை நாங்கள் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. அநேக பிள்ளைகள் அர்ப்பணிக்கட்டும், அநேக பிள்ளைகள் ஆண்டவரே விடுதலை பெறட்டும், அநேக பிள்ளைகள் சாட்சிகளாய் மாறட்டும். இப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த நாட்களே இது நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் செய்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். வியாவியானவர் செய்ய இருக்கிறது எதுவும் தடைப்படாது முடியாது தப்பனே. அதுபோல் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியணும், மனுஷனுடைய வார்த்தைக்கு அல்ல ஆண்டவரே. உம்முடைய சித்தத்துக்கு உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் அற்புதமாக நடத்தி செல்லுமா ஜெபிக்கிறோம். நாட்களை உங்களுடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வித்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம்ப்பா. இப்படி ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். துதிகரமாக மேலாம் செலுத்துகிறேன். ஏசு ரச்சனை நாம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.